ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மண் சட்டியை வச்சு மண் சட்டியில் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காயட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயலை. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டதும் வெங்காயம், பூண்டு, வெங்காயம் பார்த்தீங்களா? வெங்காயம் பூண்டு போட்டு தாளிச்சுட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். மண் சட்டியில் செஞ்சோம்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மண் சட்டி நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சு பார்ப்போம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுடன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்களா இப்படி எண்ணெய் மேலே வருதுன்னு, இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே வர வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிடணும். அதற்கு நான் பார்க்க புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி விட்டு நல்லா குழம்பு சுண்டி வர்ற வரைக்கும் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். காஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கணும்னா மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா? மீன் குழம்பு இப்போ நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் பார்த்தீங்களா? எண்ணெய் இப்படி மேலே வருதுன்னு, இப்படி எண்ணெய் மேலே வர வரைக்கும் காய விட்டுறணும். இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் பாருங்கள். இப்போ மீனை சேர்த்திக்கலாம். மீன் தலை இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி. நான் அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த மீனில் பார்த்தீங்கன்னா அந்த கண் வெளியே வரணும். வெளியே வந்துச்சுன்னா மீன் குழம்பு காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். This video sponsored by Buy More Tea Shopping.